ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். தொண்டை கொஞ்சம் கரகரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சி டீ கேட்டேன். சரி, ஏதோ இஞ்சி டீ போட்டு கொடுத்துருக்காங்க சுட சுட. அது இன்னும் பேக் ஆங்கிள் இது காமிச்சா, கேமரா காமிச்சா இது வர மாட்டேங்குது, இது காமிச்சா அது வர மாட்டேங்குது. அதனால் இப்படி காட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம சௌக்கியமாக உட்காந்து இந்த டீ சாப்பிட்றதுக்கு காரணம் நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஆக்ஷனும், அதுக்கப்புறம் நம்மளோட இராணுவ வீரர்களோட செயல்களும் தான். அவள்லாம் பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாற்றுறா. அவளுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அவள் ஃபேமிலியெல்லாம் அனுப்பிச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாள். எல்லோரும் நல்லபடியாக திரும்பி வரணும்னு அவளாம் வேண்டின்னு இருப்பாள். நம்மளும் அங்கே போனவா பசங்க எல்லாம் நம்ம பசங்களாம் நினச்சி எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க. போர் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக சுமூகமாகி எல்லோரும் சௌக்கியமாக சேமமாக எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்மளுக்கு இவாளெலாம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இராணுவ வீரர்களுக்கு, நம்ம முப்படை வீரர்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லோரும் அதே மாதிரி நன்றி சொல்லிவிட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க. தயவுசெய்து எல்லோரும் வேண்டிக்கோங்க. தெரிஞ்சவா தெரியாதவா அப்படின்லாம் கிடையாது. அவள் இராணுவ வீரர்கள்னா நம்ம இல்லை, நம்ம சௌக்கியமாக இருக்க முடியாது. அதனால் எல்லோரும் திருப்பி அதுதான் எனக்கு சொல்ல வருது, வேறு எதுவும் சொல்ல வரலை. கருநீல மலைமே தாயிருந்தாள், காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான், வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள், வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். தொண்டை சரியில்லை, அதனால் கொஞ்சம் இப்படிதான் வருது. என்ன பண்ணுறது? காஷ்மீர் மலையில் அங்கே அவன் அம்மா இருந்தாளாம், வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள். காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான். அந்த காலத்தில் இந்த மனோரமா அந்த பாட்டு பாடியிருக்கான். அந்த பாட்டு எல்லோரும் பாருங்கோ, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ.